சமையல் செய்யற பாத்திரம் சமையல் செஞ்சீங்க, அதுல அழுக்கு படிஞ்சிருக்கு. அந்த சமையல் செஞ்ச பாத்திரத்துல படிஞ்ச அழுக்கோட நீங்க சமையல் பண்ண என்ன ஆகும்? அதனால அந்த பாத்திரத்தை ஃபர்ஸ்ட் கழுவணும். கழுவுன பின்னாடிதான் என்ன சமையல் பண்றதுங்கிற யோசனையை பண்ணணும். அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள நிறைய 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 வேண்டாதெல்லாம் போய் ஒட்டி கிடக்கு. அந்த ஒட்டிட்டு இருக்கிற அந்த வேண்டாதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன வேண்டாதது, என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னா வெளியே எல்லாத்தையுமே ஒட்டுக்கா எடுத்து போட முடியாது. ஒரு தடவை ஒண்ணுதான் வேலை பண்ணலாம். ஒரு 10 ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒட்டுக்கா 10 ப்ராப்ளத்தையுமே வெளியே எடுக்க முடியாது. ஒவ்வொரு ப்ராப்ளம் தான். வயிறு வலி ஃபர்ஸ்ட் வயிற்று வலி மருந்து, அப்புறமா நெஞ்சு வலி, அப்புறமா நெஞ்சு வலிக்கு மருந்து, வயிற்று வலி, நெஞ்சு வலி, தலைவலி, கால் வலி எல்லாத்துக்குமே சேர்த்து ஒட்டுக்கா மருந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரிதான் மனசுல 1008 கவலைகள், 1008 யோசனைகள், 1008 கெட்ட சிந்தனைகள் எல்லாத்தையுமே ஒட்டுக்கா வெளியே எடுத்து போடணும்னா முடியாது. அதனால ஒன்னொன்னா எடுக்கணும். ஆனா இந்த டெக்னிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வீட்டிலேயே நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அதை வச்சுக்கிட்டு நீங்க பண்ணலாம். மனசை பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்களும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஆனா எல்லாம் விட்டு வந்துருப்பாங்க. ஆமா, அதாவது அந்த லைஃபுக்குள்ள இருந்தோம்னா நமக்கு எல்லாருமே நம்ம ஒரே மாதிரி சிந்தனையில இருப்போம். ஆமா, நாம இப்ப நல்லது கெட்டதுக்கு எல்லாமே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கோம். நம்ம அதை ஃபாலோ பண்ண என்னால முடியல. அப்புறம் இங்க யூரோப்லயே இந்த ஒமேகா தியானம் சொல்லிட்டு அவங்க ஆன்லைன் தியானம் மாதிரி சொன்னாங்க. எதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இல்ல. சொல்லி கொடுத்து எதுவுமே உங்களுக்கு அட்ஜஸ்ட் செய்யறேன். ஆனா அது எனக்கு தெரியல. முதல்ல இருந்த அளவுக்கு முதல்ல இருந்ததை விட இப்ப மனசுல ஓரளவுக்கு நிறைய அமைதி வந்துருச்சு. ஆனா ஒரு நான் நிறைய சக்சஸ் பண்ணணும் ஆசைப்பட்டேன். வாழ்க்கையில வெற்றி ஏதாவது ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டு அந்த இலக்கை தொடரணும்னு மனசு. வாழ்க்கை விதினா இப்படிதான் அப்படிங்கறத நீ வர்றதுனால நான் ஏன் வேஸ்டா கழிக்கணும்? இப்ப இருக்கிறதுனால சந்தோஷமா கழிச்சுட்டு போலாமே. அதாவது இப்ப உங்க மனசுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, துக்கப்பட்டு அடிபட்டு கட்டப்பட்டு அடிபட்டு இந்த எண்ணத்தை பத்தி என்ன உபயோகம்ங்கிற மாதிரி மனசுல ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஏதோ சாதனை பண்ணணும்னு இருக்கு. ஆனா அந்த அடிப்பட்ட அடி சாதனை பண்றதுக்கு உங்களுக்கு விடமாட்டேங்குது. அந்த நினைவுகள், பழைய நினைவுகள் என்ன அடிபட்டு இருக்கு, அது சாதனை செய்யணும். யாருக்கும் நான் டிபெண்டா இருக்கக்கூடாது, என் காலில் சொந்த கால நான் நிக்கணும்னு உங்க மனசு சொன்னாலும் வழி பறக்காத மாதிரி யோசனைகள் உங்களை தடை கட்டிட்டு இருக்கு. அப்பாவும் நல்ல வசதி, வயல 3 ஏக்கரா இருந்துச்சு, ஜவுளி கடை இருந்துச்சு. அவர் மனப்பூர்வமா எந்த ஹெல்ப்புமே பண்ணல, மனப்பூர்வமான ஹெல்ப்பே பண்ணல. அதே மாதிரி எங்க வீட்டுக்காரரு கிட்டத்தட்ட 90வது வருஷம் 1990லயே மாசம் 50,000 சர்வசாதாரணமா சம்பாதிச்சாரு. இப்ப கூட அவர் 60 வயசானாலும் அப்படி இருந்தாலும் 60,000 70,000 சம்பாதிக்கிறாரு. அவர் சுத்தி 10 பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டு வீட்டுல வாடகை கொடுத்து வச்சிருக்காரு. எனக்கும் என் பொண்ணுக்கும் மனசா மாசம் 5,000 1 ரூபாய் கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல. என்னோட வேதனை எல்லாம் அதுதான். ஏழையாவே தெரிஞ்சு அப்பா இறந்துட்டாரு. நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சு சொத்து எல்லாம் எங்க அண்ணன் எழுதி வச்சாரு. எங்க அண்ணன் எழுதி வச்சிட்டாரு. எங்க அண்ணன் அவருக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுனால ரிஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணிட்டாரு. அப்பா போட்ட நகையும் கூட எனக்கு கொடுக்கல. அதே மாதிரி எங்க வீட்டுக்காரரும் எனக்கு எங்க அப்பா போட்டா எங்க அண்ணன் பாதி, எங்க அப்பா எனக்கு 25 நகை போட்டு கல்யாணம் பண்ணி சிறப்பான கல்யாணம் பண்ணி எங்க அப்பா பாதி எடுத்துட்டாங்க, எங்க அண்ணன் பாதி எடுத்துட்டாங்க. பொண்ணு வச்சிருக்கேன், உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு வேணும், நீ படிக்கவே வைக்க வேண்டாம்னு எங்க அண்ணா. கல்யாணமே பண்ணாத இப்ப அவசர கல்யாணம் பண்றேன்னுட்டாங்க. படிக்க வைக்க வேண்டாம்னு சொன்னவங்கள மீறிதான் படிக்க வச்சேன். கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கல்யாணம் மீறிதான் பண்ணி வச்சேன். அதனால உறவுகள் எல்லாம் என்ன வெறுப்பாதான் பாக்குறாங்க. ஆனா என் பிள்ளைக்கு அந்த காரியத்தை நான் செய்யாம எனக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமோ எனக்கு உடம்புக்கு முடியலன்னு நான் போயிட்டுனா இப்ப நான் அப்படி போயிட்டுனா கூட எனக்கு அவளுக்கு கவலை கிடையாது. பக்கத்துல அவளுக்கு ஆள்